திருவருகை காலம் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 2-7 மற்றும் 15-17 வரை. அந்நாள்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை! அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிலேயாம் திருவுரையாக கூறியது. பெகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 23-27 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா, மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி ஒருவர் ஒவ்வொரு வீடாக சென்று தரவுகளை சேகரித்துக் கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு வந்தபோது வீட்டிற்கு உள்ளே கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொண்டு இருந்தது தெரிந்தது. வாசல்படியில் அவர்களது 12 வயது மதிக்கத்தக்க மகன் நின்று கொண்டிருந்தான்.
சண்டை ஓயட்டும், பின் தரவுகளை சேகரிக்கலாம் என்று எண்ணி அவ்வதிகாரி சிறிது நேரம் காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் சண்டை ஓய்வது போல தெரியவில்லை. எனவே சிறுவனிடம், தம்பி, உன் பெற்றோர் சண்டையை முடிப்பது போல தெரியவில்லை, நீயே எனக்கு தேவையான பதில்களை சொல் என்று சொல்லி தனது முதல் கேள்வியை கேட்டார். குடும்ப தலைவர் யார்? அதற்கு அவன், அதைத்தான் என் அம்மாவும் அப்பாவும் தற்பொழுது முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதில் தந்தானா. மனிதராக பிறந்த அனைவருமே ஏதோ ஒரு வகையில் பிறர் மீது அதிகாரம் செலுத்த முனைகின்றோம். அதிகாரம் என்பது தன்னிலே தவறானது அல்ல. இன்னும் சொல்ல போனால், மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே குறிப்பிட்ட நபர்கள் மீதும் எல்லைகள் மீதும் அதிகாரம் உண்டு. உதாரணத்திற்கு, ஒரு தந்தைக்கு தன் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் அதிகாரம் உண்டு. ஒரு தலைவருக்கு தனக்கு கீழே வாழும் மனிதர்கள் மீது அதிகாரம் உண்டு. இப்படிப்பட்ட அதிகாரம் பொறுப்புணர்வோடு, ரெஸ்பான்சிபிலிட்டி கலந்திருக்கும் வரை அது நல்லதாக, வாழ்வு தர வல்லதாக இருக்கின்றது. அதாவது, பிள்ளைகள் வளர்ச்சிக்கு பொறுப்பெடுத்து ஒரு தந்தை எடுக்கின்ற முடிவுகளும், மக்களின் வளர்ச்சிக்கு பொறுப்பெடுத்து ஒரு தலைவன் எடுக்கும் முடிவுகளும் ஏற்கத்தக்கவை, வரவேற்கத்தக்கவை. ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புணர்வு இல்லாமல் தன் சுய சிந்தனைகளையும் சுயநல நாட்டங்களையும் பிறர் மீது திணிக்கும் தளமாக அதிகாரம் பார்க்கப்படும் பொழுது அது பிரச்சனையாகி விடுகிறது. இங்கு அதிகாரம் என்பது ஆதிக்கமாக மாறிவிடுகின்றது. ஆதிக்கம் என்பது தவறானது, தவிர்க்கப்பட வேண்டியது. தலைமை குருக்களுக்கு எருசலேம் ஆலயத்தின் மீது கடவுளால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பது உண்மை. அவர்களுக்கு எருசலேம் ஆலயத்தின் மீது அதிகாரம் இருந்ததை விவிலியத்தில் பல இடங்களில் வாசிக்கின்றோம். சிராக்கி ஞானம் 50:1, 2 குறிப்பேடு 31:10, 2 குறிப்பேடு 34:9. ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை தலைமை குருக்கள் ஆதிக்கமாக மாற்றியிருந்தனர். தங்களது சுய லாபத்திற்காக எருசலேம் ஆலயத்தை வியாபார தளமாக்கி இருந்தனர். இறைமகன் இயேசு எருசலேம் ஆலயத்தின் இந்த இழிநிலைக்கு தான் பொறுப்பெடுக்கின்றார். அங்கு நடந்த அக்கிரமங்களை அகற்ற துணிந்தார். மத்தேயு 21:12-17 முடிய. இதை பொறுக்க முடியாமல் தான் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்று கேட்டனர். இதற்கான பதிலை இன்றைய நற்செய்தியில் இயேசு கொடுக்காது போல தோன்றினும், தன் அதிகாரம் கடவுளிடமிருந்து வந்தது என்பதை மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார். திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் கடவுளிடமிருந்து வந்தது போல தன்னுடைய அதிகாரமும் கடவுளிடமிருந்து வந்தது. எனவே இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துகின்ற பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை அங்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது என்கிறார் சாலமோனின் ஞானம் நூலாசிரியர். சாலமோனின் ஞானம் 6:3. நாம் எந்நிலையில் இருந்தாலும், ஒரு தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஒரு தலைவனாக இருக்கலாம், இந்த அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு நமது சொந்த எண்ணங்களையும் சுய எதிர்பார்ப்புகளையும் பிறர் மீது திணிப்பதை தவிர்ப்போம். பிறரின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பொறுப்பெடுத்து கடவுளின் பார்வையில் எது சரியானதோ அதை மட்டும் செய்ய முன்வருவோம். ஜெபம். இறைவா, எங்களிடம் இருக்கின்ற பொறுப்பெடுக்கின்ற தன்மையை அதிகமாக்கி ஆதிக்கம் செலுத்துகின்ற தன்மையை குறைத்துக் கொள்ள வரம் தாரும். ஆமென்.